பிள்ளைங்களுக்கு சண்டேனாலே ஃபன் டே தான். சண்டே ஆயிட்டாலே வீட்டில் இருக்கக்கூடாது. எங்கேயாவது வெளியில் போயிடணும், இல்லைனா பார்க்காவது போயிட்டு வந்துடணும். இங்கே அந்தமானில் பொறுத்த வரைக்கும் அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். இப்போ தான் வாட்டர் பார்க் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்க போய் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. சரி, பிள்ளைங்க ஆசைப்படுறாங்களே, ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போனால் அதுக்கப்புறமா கேட்க மாட்டாங்க. அதனாலே கூட்டிகிட்டு போயாச்சு. அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஒட்டுற மாதிரியே கையில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி விட்டுருந்தாங்க. பர் ஹெட் உள்ளே போகிறதுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அடல்ட்டாக இருந்தாலும் சரி. நாங்கள் சென்னையில் விஜிபி போயிருந்தப்போ 650 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ வாட்டர் கேம்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ ட்ரை கேம்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே ஜஸ்ட் இந்த 2 ஸ்லைட்ஸ் இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு 500 சார்ஜ் பண்ணிட்டாங்க. இங்கே இவங்கள சொல்லி தப்பு இல்லை, டிமாண்ட் இருக்க இடத்துல இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளே போனோடனே நம்ம திங்ஸ் வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட்லாம் வச்சுருக்காங்க. நம்ம கொண்டு போன திங்ஸு, செப்பல் எல்லாம் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு பிள்ளைங்க எல்லாம் இறங்கிட்டாங்க. வரப்போ எவ்வளோ வெயிலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். இங்கே ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது. ஸோ மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். நல்ல மழை, நனைஞ்சிக்கிட்டே ரெஸ்டாரண்ட் போயாச்சு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா பேஷன் ஃப்ரூட்டு மரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உடச்சி பிள்ளைங்க சாப்பிட்ருந்தாங்க. போய் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது சூப்பு தான். ஸோ நல்லா சூப்பு சூடாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸு, மெயின் கோர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா அந்த பேரமலைக்கு சூடாக எல்லாம் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரே ஐட்டத்தை பல்காக வாங்காமல் எல்லா வெரைட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கே ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி சல்ஃபேட் ஃப்ரீ சுகர் பேக்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ அது ஒரு 4-5 கேட்டு வாங்கிக்கிட்டோம். அந்தமானை பொறுத்த வரைக்கும் இங்கே பெய்கிற மழையை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. வரும்போது நல்லா வெயிலாக இருந்துச்சு, அப்புறம் குளிக்கிறப்போ நல்ல மழை, இப்போ திரும்பி வரப்போ நல்லா வெயில் போடுது. மழை பெஞ்சதுக்கு அடையாளமே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தென்னை மரத்தில் கைக்கு எட்டுற தூரத்தில் இளநீ இருந்துச்சு. ஸோ அதை தான் ஆச்சரியமாக பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ரிட்டன் வர்றப்போ கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அந்த சினிமேட்டிக் வியூ மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தேன். வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, நல்லா சில்லுன்னு காற்றோட செம்மையாக இருந்துச்சு. அடுத்து போகிற வழியிலேயே கொஞ்சம் இறங்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். சமோசா, குலாப் ஜாமுன், ரசகுல்லா இப்படின்னு வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் டீயுமே வாங்கி குடிச்சிருந்தாங்க. நான் டீ குடிக்க மாட்டேன். ஸோ ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வர வழியிலே ஒரு நர்சரி இருந்துச்சு. சரி, ஏதாவது நம்மள்ட்ட இல்லாத மாதிரி செடி இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ஆனால் மழை சீசனுங்கிறதுனால அவ்வளோ செடிகள்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பாய்.